வங்கதேசத்தில் நடக்கும் தொடர் கலவரத்தால் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு வழங்குவதை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டம் வன்முறையாக உருவெடுத்தது. பாரதத்தை சுற்றியுள்ள நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உள்நாட்டு பிரச்சனையால் வீழ்ந்து வருகின்றன. இலங்கை, பாகிஸ்தான், தற்போது வங்கதேசம். போர் பதற்றத்தில் மத்திய கிழக்கு நாடுகள், போர் சூழலில் சில நாடுகள். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் இந்தியா அமைதி பூங்கா. அதற்கு காரணம் வலுவான தலைமை. அந்த தலைமை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இவற்றை விரும்பாத எதிர்க்கட்சிகள் பாரதத்தின் நிலைத்தன்மையை குலைக்க CAA போராட்டத்தை தூண்டினர். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அணு ஆயுதங்களை அடியோடு அழிப்போம் என கூக்குரலிட்டனர். ஆனால் பாரத தேசத்திற்கு கிடைத்த நல்வாய்ப்பாக 3வது முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்துள்ளார். போரும் பதற்றமும் நம் தேசத்தை சுற்றியிருக்கையில் பாரதத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் துணிந்து எதிர்க்கக்கூடிய, அதே சமயம் நட்பு நாடுகளால் உயர்வாக மதிக்கப்படும் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதே நிம்மதி.